மாமல்லபுரத்தில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். கூத்து ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. பெரிய கிருஷ்ணர், இது ஒரு கிருஷ்ணனாக நடிக்கிறவர், பெரிய நடிகர். 7வது நூற்றாண்டுலேருந்து இந்த பாரதம் ஃபெஸ்டிவலுக்கு கிராண்ட் கொடுத்துருக்காங்க ராஜா அங்கிற ஒரு காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிருக்கு நமக்கு. எனக்கு செல்ஃபி கேட்குறாங்க, ஏன்னா ஒரு 30 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் எங்கேயோ ஆந்திராவில் பார்த்துருக்காங்க. பர்ஃபார்மர் எப்படி ட்ரெஸ்ஸு போட்டுண்டு வேறு மாதிரி ஆயிடுறாங்களோ ஸ்டேஜில், அந்த மாதிரி நாங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே போன உடனே டீச்சர் ஆகிடணும். பேசும்போது ஒரு மான் இருந்தது, இருட்டான காடு, அதில் பிக் ட்ரீஸ். மெத்தடாலஜியை கொண்டு வந்துட்டேன், ஆர்ட் அண்ட் எஜுகேஷன்னு. இந்த மெத்தடாலஜி நான் பண்ணினதுனால எனக்கு முதல் வாய்ப்பு வந்தது அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு. 1985 ஃபஸ்ட்டு டைம் ஒருத்தர் என்ன நான் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு என்னை கூப்பிட்டாரு, டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட்னு, யார்க் யூனிவர்சிட்டி கனடாவில். அங்கே ஃபஸ்ட்டு போனேன். அப்போது ஃபஸ்ட் டைம் இந்தியா ஃபெஸ்டிவல் நடக்கிறது அமெரிக்காவில். ஸோ கனடாலேருந்து நான் நியூயார்க் போகிறேன். கையில் ஒரு $40 அவ்வளோதான் இருந்தது. ஆனால் நான் கவுன்சுலேட்டில் போய், நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், நான் ஒரு எழுத்தாளர், இந்தியா ஃபெஸ்டிவல் நடக்கிறது, ராஜீவ்காந்தி வராரு, இது அந்த ஃபெஸ்டிவலோட ஓப்பனிங் கான்சர்ட்டுக்கு எனக்கு ப்ரெஸ் டிக்கெட்ஸ் வேணும்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன பண்ணார், ராஜீவ்காந்தியோட ஆண்ட்ரேஜில் என்ன பேர் போட்டுட்டார் அந்த இந்தியன் கவுன்சுலேட். அவங்க பார்த்தா நான் ஒயிட் ஹவுஸுக்கு போனேன். ரொனால்ட் ரேகன், ராஜீவ்காந்தி இருந்தது, அந்த ஃபோட்டோ எல்லாம் எடுத்திருக்கேன் ஒயிட் ஹவுஸில். ஸோ நாசாக்கெல்லாம் போனேன். இது எல்லாம் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று அப்படி நடந்தது. யூனோ, இட்ஸ் அன்பிலீவபிள். இப்போ 29 நாட்டுக்கு போயிருக்கேன்னா கேன் யூ பிலீவ் இட், யூனோ. ஆனால் எல்லாத்துக்கும் புடவை கட்டின்ட்டு தான், ஹேண்ட்லூம் தான், சில்க் இருந்தாலும் ஹேண்ட்லூம் தான், அண்ட் எந்த சீசனாக இருந்தாலும் புடவை தான் எல்லா நாட்டிலேயும். ஒரு தடவை என்னாச்சு, இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் எனக்கு காலில் ஷூ வச்சுக்கணுங்கிறதே மறந்து போயிருந்தது. ஓகே, செருப்பு போட்டுட்டு ஃப்ளைட்டில் ஏறிட்டேன். அப்போ ஞாபகம் வந்தது, ஐயோ நம்ம வாஷிங்டன் டிசிக்கு போகிறோம், இப்போ நவம்பர் ஆகிடுது, அவ்வளோ குளிர் இருக்கும், காலில் செருப்பு போட்டுட்டு இருக்கேனே, சாக்ஸ் இல்லை, ஷூஸ் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். அப்போது ஏர்போர்ட்டில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப் தான் இருந்தது. ஒரு பெரிய நைக்கி ஷூஸ் மாதிரி பெருசாக ஒன்று ப்ளூ இது வாங்கிட்டேன். அதுதான் இருந்தது என்னோடய சைஸில். அங்கே இறங்கி இந்த ஷூஸ் போட்டுட்டு ஹோட்டல் ரூம்குள்ளே போகிறேன். ஒரு இது இருந்தது, 6 மணிக்கு இனாகிரேஷனு பால் ரூமில் நீங்கள் வரணும்னு போட்டிருந்தது. ஸோ இனாகிரேஷன்னா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் இதெல்லாம் இருந்தது. நான் இந்த ஷூஸ் போட்டுட்டு ஒரு ஃபேண்டாஸ்டிக் பட்டு புடவை, ப்ளூ க்ரீன் கஞ்சிவரம் டபுள் ஷேடு, அதில் நல்லா பல்லு. ஸோ நான் போனேன், போய் அங்கே உட்கார்றேன். அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு நாட்டு குரூப்பும் போய் சொல்கிறாங்க, அவங்க நாட்டை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணிவிட்டு இறங்குறாங்க. நான் ஒருத்தி தான் இண்டியன். ஓகே, யோர்ஸ் வில் பி ஆஃப்டர் நார்வே அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. நார்வே இறங்கின உடனே நீங்கள் போய் 2 வார்த்தை சொல்லுங்கள் இந்தியா பற்றி. ஸோ நான் போனேன். நான் போய் நின்றுட்டு சொன்னேன், நீங்கள் என்ன இந்தியா பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களோ ஆப்போசிட் இஸ் ஆல்சோ ட்ரூ. வெதர் யூ ஆர் குட் அண்ட் பேட், ஆப்போசிட் இஸ் ஆல்சோ ட்ரூ. You know, whatever you have heard. Look at this. I'm wearing this saree, which is so fantastic. Look at this pallu. Look at the blue and green sheen of this saree. This is woven by a poor weaver in Kanchipuram who may not even make $50 a month. It's a work of art, you know. And I wear it with these shoes. India is like that. Modernity and our tradition living together. So you just spontaneous பண்ணினேன். அப்படியே நான் இறங்கி வர வரைக்கும் கிளாப்ஸு, போய் என்னோட சேரில் உட்கார வரைக்கும் கிளாப்ஸ் அடித்தாங்க. ஸோ இட் வாஸ் அன்பிலீவபிள். நான் சொன்னேன், நான் பரதநாட்டியம் நமஸ்காரத்தை நான் ஒரு லெசனாக மாற்றிருக்கேன். ஏன்னா காந்தியை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும் இல்லை, அதுக்காக இது தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுவோம் இல்லை. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது தரையை தொட்டு நமஸ்காரம் பண்ணும், பூதேவிக்கு நமஸ்காரம்னு சொல்கிறாங்க.
நான் என்ன பண்ணினேன், with my soul and my body, I salute all directions, Mother Earth, who is my partner, whom I have to think of in all my decisions, and all the people of all colors, of all religions, of all countries, of all colors, of all languages, all animals, plants, rivers, rock, everything, who share Mother Earth with me. ஸோ நம்ம இப்படி பண்ணினோம்னா ஒரு மதர் எர்த்துக்கு எவ்ரி திங் இஸ் அ சைல்டு. எல்லாத்துக்கும் இந்த ரிசோர்ஸஸை பயன்படுத்திக்க ரைட் இருக்குது. இதுதான் நான் காந்தியோட இது எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் என்ன கற்றுண்டேனோ அதை அப்படியே நாம் ஒரு பண்ணுறதுக்கு இன்னும் லெசனாக பண்ணிடுவோம். இப்போ மேத்தமேட்டிக்ஸ் சொல்லும்போது இது என்னது இது, இது என்னது இது, இது வந்து ரேடியஸ், இது டயாமீட்டர், இது என்ன கர்வு, யூனோ. ஸோ இதெல்லாம் நம்ம கொண்டு வரலாம் கிளாஸில். ஸோ இதெல்லாம் எனக்கு சந்தோஷம், அதனால குழந்தைங்களுக்கு சந்தோஷம். சூப்பர். அண்ட் எனக்கு சந்தோஷம் பிகாஸ் பூர்ணசக்தியில் தாத்தா பாட்டி எல்லாரும் நவ் தே நோ ஹவு டு டூ ஸ்டோரி டெல்லிங் வித் தர் கிராண்ட் சில்ட்ரன். அனிமேட்டடாக பண்ணரிச்சு அதுக்குன்னு ஒரு தனி. மேம், இன் திஸ் கான்டெக்ட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ திஸ். அட் 70 நீங்கள் வந்து யூ ஆர் நாட் மேரிட் அண்ட் யூ ஆர் அலோன் இன் யோர் ஹவுஸ் அண்ட் அவ்வளோ ஏஸ்தட்டிக்காக உங்களுடைய வீடு இருக்குது, ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்குது, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. தனிமைன்றதை ஃபீல் பண்ணுறீங்களா? எப்போவாது வந்து நமக்கு யாரும் இல்லைன்னு உங்களை வருத்தப்பட வைக்குதா? அண்ட் ஹவு டு யூ ஹேண்டில் பீயிங் அலோன் அட் திஸ் ஏஜ்? தனிமை அங்கேருந்து எல்லார் கூடயே இருந்தாலும் வரலாம் இல்லையா? ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தால் கூட தனிமைங்கிறது வரலாம். ஆனால் யாருமே இல்லாமல் இருந்தாலும் தனிமைங்கிறதே இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? ஸோ நான் வந்து என்னோட வாழ்க்கையை 100% எவ்ரி திங் இஸ் ஃபேண்டாஸ்டிக்னு சொல்ல மாட்டேன். சில டைமில் சில வருத்தங்களும் இருக்குது, சில ஆனால் எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் நான் அது எனக்கு அப்படியே அப்படியே கொண்டு போகிறது, நானே கேட்காம எங்கெங்கேயோ கொண்டு போகிறது இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் என்ன அப்படியே ஒரு ரொம்ப லக்கின்னு தான் நான் நினைப்பேன். நான் சின்ன வயசில் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, கல்யாணம் ஆகலைங்கிறது கொஞ்சம் ஆசை இருந்தது. ஆனால் இப்போது ஐ ஃபீல் பிளெஸ்ட். தேங்க்யூ காட், எனக்கு கல்யாணமாக வருது. நிச்சயமாக ரொம்ப நத்திங் அதர்வைஸ். பட் இந்த அளவுக்கு நீங்கள் இண்டிபெண்ட்டாக இவ்வளோ விஷயங்கள் சாதிக்கணும்னா உங்களுடைய லைஃபுடைய பர்பஸே இதுதான். இது அச்சீவ் அதனால தான் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். என்ன கேட்டார், நிறைய பேர் கேட்பாங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு. நான் சொன்னேன், நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினவர் என்ன கல்யாணம் பண்ண விரும்பலை, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விரும்பினவருக்கு நான் விரும்பலை, அவ்வளோதான் கதை. ஆனால் எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு என்ன தெரியுமா, 4 பேர் 4 பேசுவாங்கங்கிற இது இருக்கே, அதையே எனக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்கள் நேர்மையாக இருந்தால் 1 மாதத்தில் பீப்புள் வில் ஃபைண்ட் அவுட் ஹூ யூ ஆர். முதல்ல ஒரு 4 நாள் பேசலாம் இல்லையா? 1 மாதத்தில் நீங்கள் யார் என்னங்கிறது 4 பேருக்கு தெரிஞ்சு போயிடும். வாயை மூடிட்டு இருப்பாங்க, வேறு ஏதாவது கதை கிடைக்கும் இல்லையா? ஸோ நீ நேர்மையாக இருக்கியா, நோ வரிஸ். எல்லோரும் சொல்லுவாங்க ஏன் தனியாக இருக்கீங்க, பயமாக இல்லையான்னு. சரி, எதுக்கு பயம்? யூனோ, தேர் ஆர் பீப்புள் ஆல் அரவுண்ட். எனக்கு ஒன்றும் அந்த இதே இல்லை. நிச்சயமாக அந்த தனிமையாக வந்து ஒரு பெண் இருக்கிறது வந்து பயம்ன்றது சின்ன பெண்களுக்கு தான் இல்லைன்னு நினைக்கிறோம். உங்கள் வயசுலேயும் அது நீங்கள் இல்லைன்னு சொல்கிறது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இதை விட நம்மளுக்கு என்ன வேணும்? ஐ மீன் இட்ஸ் காட் டு டூ வித் தி என்வாயரன்மெண்ட். அது நம்மளை தனியாக இருக்க விடுது. அது விட்டாலும் நாம் இருக்கணுமே, அதில் நாம் ஹாப்பியாக இருக்கணுமே. அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். நிச்சயமாக உங்களை பூர்ணசக்திக்காக பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது. அண்ட் பூர்ணசக்தி வியூவர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு வைப்ரண்ட் அண்ட் ஆக்டிவ் ஹாப்பி சீனியரை வந்து அறிமுகப்படுத்தினதில் வந்து காமிச்சு கொடுத்தது, அவங்களோட பேசினது வந்து சச் அ ஜாய் அண்ட் ப்ளஷர் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித். தேங்க்யூ. நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் இப்படி கை வச்சுக்கோங்க, வச்சுட்டு இப்படி கொண்டு வாங்க, கீழே கொண்டு வந்துட்டு ட்ரை டர்ன் 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 டர்ன். பண்ணுங்க. வாழ்க்கையின் சுவையை நீங்கள் அனுபவிக்கணும். நல்லதும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும்.
ஆனால் நாம் நம்ம ரெஸ்பான்ஸ் என்னங்கிறதுல அதோட கஷ்டமோ நஷ்டமோ இருக்குது இல்லையா. நாம் சந்தோஷமாக இருக்கோம்னு டிசிஷன் பண்ணிட்டோம்னா சந்தோஷமாக இருப்போம். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.